ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு எல்ஃபி பக்ஸ். ஸோ இன்னைக்கான வீடியோவில் என்னென்ன ட்ரேடிங் பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சு அண்ட் எப்படி ட்ரேட் ஆச்சு, எஸ்பெஷலி நிஃப்டியில் எப்படி ட்ரேட் ஆச்சு அப்படின்றத ஃபுல்லாமே பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆனது ஃபுல்லாமே எஸ்டர்டே ரேஞ்ச், நேற்று மார்க்கெட்டில் நடந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. நேற்றுக்கோட ஹைஸ் அண்ட் லோஸ்க்குள்ளே தான் மார்க்கெட் வந்து ஃபுல்லாமே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. பட் எனிவே அது வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருந்தாலும் இன்னைக்கு மார்க்கெட் பார்க்கும்போது ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஈவன் நம்மளுக்கு ட்ரேட் பாசிபிலிட்டிஸ் இல்லை தான், ட்ரேடு இல்லை தான், நோ ட்ரேட் டே தான். பட் இருந்தாலும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருந்தது. எப்போவுமே என்ன பண்ணுவான், அவன் பாட்டு சைட் வேஸ்லையோ இல்லைன்னா ஒரு மூவ் கொடுத்துட்டு அப்புறம் ஃபுல்லாமே சைட் வேஸில் போயிட்டு இருக்கோம். தட்ஸ் ஹவ் ரொம்ப நாளாக மார்க்கெட் வந்து நம்மளுக்கு போயிட்டு இருக்கு, கரெக்டாக. ஸோ இன்னைக்கு வந்து அப்படி இல்லாமல் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக கொஞ்சம் மேலே கீழே ஒரு ஏணிப்படியில் போகிற மாதிரி மேலே கீழே அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஸோ இட்ஸ் குட் டு வாட்ச். ரொம்ப நாளுக்கு அப்புறம் மார்க்கெட் எப்படி பார்க்கும்போது எனக்கே நல்லா இருக்கு. ஒரு மாதிரி எங்கேயோ ஒரு வெளிச்சம் தெரியுது அப்படின்ற மாதிரி இருக்கு. அது உண்மையாகவே வெளிச்சமாக இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யா, ஸோ எஸ்டர்டே ரேஞ்சுக்குள்ளே தான் ஃபுல்லாக மார்க்கெட் போயிட்டு இருந்தது. பட் நம்மளோட பிளான் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ஆப்வியஸாக நம்மளோட வீக்லி அவுட்லுக்காக இருந்தாலும் சரி, இல்லை நேற்று போட்ட வீடியோவாக இருந்தாலும் சரி, த பிளான் இஸ் மார்க்கெட் சப்ளை போய் ட்ரிகர் ஆகி ஷார்ட் ஆகுறது அப்படின்றது தான் நம்மளோட பிளான். அதுக்கான சப்ளை வந்து நம்ம இங்கே ஒரு சப்ளை வச்சுருந்தோம், ஞாபகம் இருக்கான்னு தெரியல. வீடியோ அந்த ப்ரீவியஸாக இருக்க வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த சப்ளை இப்போ நம்ம வந்து கட் பண்ணிடலாம். ஏன்னா இங்கே போய் சப்ளை வந்து எல்லாமே ஃபுல்லாக பிரேக் ஆயிடுச்சு. டே டைம் ஃப்ரேம்லேயும் சரி 4 ஹவர்லேயும் சரி இந்த சப்ளை வந்து பிரேக் ஆயிடுச்சு. மேபி இது பிரேக்கராக கூட ஆக்ட் ஆகலாம், அது செகண்டரி. இப்போ நம்ம மெயினாக இருக்கிறத பார்த்துடலாம். ஸோ இந்த சப்ளை பிரேக் ஆகிட்டு அதை விட்டால் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளாக் ஆர்எல்ஸ் வந்து இந்த சப்ளை ஆர் இந்த சப்ளை, இந்த மூணில் ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகணும். மார்க்கெட் எங்கே போய் ரிவர்ஸ் ஆனாலும் அங்கே அவங்களோட கன்ஃபர்மேஷன் மோஸ்ட்டாக என்ன பார்ப்போம், லிக்விடிட்டி ஸ்வீப் இருக்கா, ஆர்எல்ஸ் வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி. ஸோ எது வேணாலும் பார்த்துட்டு கீ லெவல் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு என்ட்ரி போடுறது. அப்படி தான் நான் ட்ரா பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளாக்ல போயிட்டு லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிட்டு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துட்டு கூட மார்க்கெட் வந்து கீழே வரலாம். அண்ட் இன்னொரு பாசிபிலிட்டிஸ், இந்த சப்ளை இங்கே போயிட்டு லிக்விடிட்டி ஸ்வீப் அண்டு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்புறம் மார்க்கெட் கீழே வரும். அண்ட் இன்னொன்று வந்து இங்கே போயிட்டு கீழே வரலாம். ஸோ இங்கேயுமே அதே தான், ஸ்வீப் அண்ட் சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி எல்லாமே பார்த்துட்டு மார்க்கெட் வந்து கீழே வரதுக்கு பாசிபிலிட்டிஸ். ஸோ இந்த 3 பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. இதுக்கு மேலே அந்த சப்ளை, இந்த எக்ஸ்ட்ரீமாக இருக்கிற சப்ளை வந்து பிரேக் ஆகுற பட்சத்தில் நம்ம வந்து லாங் யோசிக்க ட்ரை பண்ணலாம். பட் இந்த இடத்துல நீங்கள் எங்கே லாங் பார்ப்பீங்க, வாட் இஸ் த லாங் பாசிபிலிட்டிஸ்? ஃபுல்லாமே இன்னும் ஷார்ட் ஆகுது, ஷார்ட் ஆகுன்றது நம்ம சொல்கிறோம். பட் ஆனால் அது மேலே சப்ளை போகும்போது இவ்வளோ தூரம் வந்து லாங் போய் தான் அது சப்ளை ஆகணும். பட் அந்த கேப்பில் நம்ம லாங் பார்க்கலாமா அப்படின்னா எஸ், நான் வந்து இது நேற்று வீடியோவில் கடைசியில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன் நான் எங்கே லாங் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி. அதுக்கு நான் எக்ஸாம்பிளுக்கு என்ன போட்டிருப்பேன்னா, இந்த பிடிசி நேற்றுக்குள்ள ப்ரீவியஸ் டே க்ளோஸ் வந்து மார்க் பண்ணிவிட்டு இந்த பிடிசிக்கு மேலே கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து பிடிசியை சப்போர்ட் பண்ணி மேலே இருக்கிற சப்ளை ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பிளாக் எங்கே வேணால் போகலாம், அதை நம்ம டார்கெட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் கீழே ஓப்பன் ஆகுது, கேப் டவுன் ஆகுது அப்படின்னா திருப்பி மார்க்கெட் வந்து சப்ளை வந்துச்சு, சாரி இந்த பிடிசியை சப்ளைவாக ஆக்ட் ஆகும், கரெக்டாக. ஸோ சப்ளை வந்துச்சுன்னா கீழே நம்மளுக்கு ஒரு பிடிசி இருக்கும், இது வரைக்கும் வரலாம். அண்ட் இந்த இடத்துல வந்து கூட மார்க்கெட் வந்து லாங் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்கேஸ் கேப் டவுன் ஆகுது அப்படின்னா கீழே வந்துட்டு மேலே போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லியா இல்லை ஃபார்ச்சுனேட்லியான்னு தெரில, மார்க்கெட் வந்து ஒரு மாதிரி கேப் அப்பவும் இல்லாமல் ஃப்ளாட் ஓப்பனிங்கும் இல்லாமல் சூப்பராக ஓப்பன் ஆகிடுச்சு. பட் திஸ் லாங், இந்த ஒரு லாங் ரன்னுக்கு மெயினான ரீசன் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம டேக்ஸ் ஸ்லாபில் இருக்கிற பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆனது தான் இதில் உள்ளது. ஸோ அது ஒரு பெரிய ரிலீஃப் ஃபார் ஆல் த மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாத்துக்குமே. பிகாஸ் எக்ஸ்போர்ட்டிங்கில் வந்து டேரிஃப் வந்து அதிகமாக்குனதுனால ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எக்ஸ்போர்ட் ஆகாமல் அப்படியே மேனுஃபேக்சர்கிட்டே இருந்தது. பட் ஃப்யூச்சரில்
இந்த இனிமேட்டு எல்லா நம்மளோட மந்த்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு ஃபெஸ்டிவல் மந்த்ஸ் இருக்கும். தீபாவளி இருக்கும், கிறிஸ்மஸ் வரும், அப்புறம் பொங்கல் வரும். ஸோ ஆல் திஸ் இவ்வளோ மந்த்ஸ் வருது. பட் ஆனால் இப்போ மேனுஃபேக்சரர் கிட்ட தான் வந்து திங்ஸ் ஆர் தேர். ஸோ அதை நம்ம வந்து ப்ரைஸ் கம்மி ஆகும்போது டொமஸ்டிக் சேல்ஸ் வந்து அதிகமாகும். அந்த ஒரு ரீசனால ஜிஎஸ்டி ஸ்லாப்ஸ் எல்லாமே மாறுனுச்சு. ஸோ நம்மளோட மார்க்கெட்டுமே வந்து மேலே இன்னைக்கு போச்சு. ஸோ இட்ஸ் குட் ரிலீஃப் ஃபார் ஆல் த பீப்புள்ஸ், இன்வெஸ்டருக்கும் சரி, கம்பெனி வைஸாக பார்க்கும்போதுமே சரி. ஸோ தட் இஸ் த ரீசன் மார்க்கெட் வந்து இன்னைக்கு ஒரு அப் ட்ரெண்டில் போனது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆனதும் பிடிசி வந்து பிரேக் ஆகலை. கரெக்டாக பிடிசியில் வந்து சப்போர்ட் எடுத்துச்சு மார்க்கெட். மேலே சப்போர்ட் எடுத்து போகும்போது இங்கே ஒரு குட்டியாக இது ரிஃபைன் பண்ணி பார்க்கும்போது 3 minutes பார்க்கும்போது இங்கே நம்மளுக்கு ஒரு பிளாக் கிடைக்கும். 5 minutes அது பேலன்ஸ்டான ஒன்று தான். திருப்பி வந்து பேலன்ஸ் ஆயிடுச்சு. இங்கே பேலன்ஸ் ஆயிடுச்சு. 3 minutes அதை டிஃபைன் பண்ணால் ஒரு பிளாக் வரும். ஓகே, ஸோ திருப்பி மார்க்கெட் வந்து மேலே ரன் ஆகிட்டு இருக்கும்போது சூப்பர்வாக நம்மளுக்கு ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பிஓஎஸ் வந்து நடந்துச்சு. பிஓஎஸ்க்கு ரீசனாக இருக்கிற ஒரு கேண்டில் என்ன? இதுதான். இந்த லோ தான் பிஓஎஸ்க்கு ரீசனாக இருந்தது. இந்த லோ, எஸ், இந்த இதுதான் இந்த பிஓஎஸ்க்கு ரீசனாக இருந்தது. ஏன் நீங்கள் வந்து ஏன் என்ட்ரி எடுக்கலை? இந்த பிளாக்ல லாங் போட்டிருக்கலாம்ல அப்படி கேள்வி வந்துச்சுன்னா, லெட் மீ டெல் யூ த ஆன்சர். நான் எப்போயுமே வந்து லிக்விடிட்டி ஃபோக்கஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறது. லைக் ஒன்று லிக்விடிட்டி ஸ்வீப் ஆகிட்டு திருப்பி இன்னொரு லிக்விடிட்டி எடுக்க போகணும். தட்ஸ் ஹவ் என்னோட எல்லா ட்ரேடுமே இருக்கும். ஸோ எப்போயுமே வந்து எக்ஸ்டர்னலாக ஒரு லிக்விடிட்டி எடுக்குதுன்னா இன்டர்னலாக ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் வந்து மார்க்கெட்குள்ளே நடந்திருக்கும். அண்ட் நான் என்ட்ரி எடுக்கும்போது டார்கெட் பண்ணுறது ஒன்று லிக்விடிட்டி பூல் ஆர்எல்ஸ் வந்து அன்மிட்டிகேட்டட் ஜோன். இந்த 2 இடத்துல தான் நான் மோஸ்ட்டாக டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுவேன். அதுக்கேற்ற மாதிரி எனக்கு இங்கே ஒரு லிக்விடிட்டி இருக்குது. ஸோ இட்ஸ் பை சைட் லிக்விடிட்டி. ஸோ இங்கே பை சைட் லிக்விடிட்டி இருக்குது. அப்போ நான் இந்த லிக்விடிட்டியை ஃபோக்கஸ் பண்ணும்போது எனக்கு இன்சைடாக வந்து ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்திருக்கணும். பட் ஆனால் இங்கே லிக்விடிட்டி ஸ்வீப் எதுவுமே நடக்காமல் மார்க்கெட் மேலே போச்சு. இப்போ நீங்கள் விசிபிளாக பார்க்கலாம். இன்கேஸ் மார்க்கெட் இங்கே இருக்க லிக்விடிட்டியை எடுத்துட்டு போயிருந்ததுன்னா ஈஸியாக இந்த பை சைட் லிக்விடிட்டியை ஸ்வீப் ஆகிருக்கும். ஆனால் இப்போ கீழே எடுக்காமல் போனதுனால தான் மார்க்கெட் ஸ்டில் கேன் நாட் டேக் தட் பை சைட் லிக்விடிட்டி. ஸோ எப்பவுமே ஃபோக்கஸாக வச்சுக்கோங்க. ஒன்று இன்டர்னல் எடுத்துட்டு எக்ஸ்டர்னல் போகணும், இல்லைன்னா எக்ஸ்டர்னல் எடுத்துட்டு இன்டர்னல் வரணும். எதுவுமே எடுக்காமல் போச்சுன்னா அங்கேயுமே டார்கெட்லையும் போய் எடுக்க முடியாது. ஸோ இது வந்து என்னோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டது. ஸோ இங்கே என்னால் என்ட்ரி எடுக்கலை. மெயினாக வந்து இன்னொரு ரீசன் ஏன் லிக்விடிட்டி ஸ்வீப் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, இங்கே நம்மளுக்கு ஃபுல்லாமே லிக்விடிட்டி கிரியேஷன் தான் நடந்திருக்கு. நான் பாட்டு இங்கே வந்து என்ட்ரி போட்டு விட்டுருவேன் லாங்க்கு. திடீர்னு அவன் இந்த லிக்விடிட்டியை ஃபோக்கஸ் பண்ணி நான் உங்ககிட்ட காமிச்ச மாதிரி 3 minutes எனக்கு இங்கே ஒரு பிளாக் இருக்குது. இந்த பிளாக்கை வந்து எடுக்கிறேன்ற பேரில் எனக்கு இங்கே ஸ்டாப் லாஸை போட்டு விட்டுட்டு நான் இங்கே என்ட்ரி எடுத்தேன்னா இங்கே ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பேன். கீழே இங்கே ஸ்டாப் லாஸ் போட்டு விட்டுட்டு இந்த ட்ரேடை வந்து எடுத்துகிட்டு போனான்னா வேஸ்ட்டு. அந்த தேவையில்லாமல் நான் போய் லாஸ் வாங்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. ஸோ தட்ஸ் வை நான் இன்னைக்கு வந்து அந்த இடத்துல எந்த ட்ரேடுமே எடுக்கலை. ஸோ ஐம் எக்ஸ்பெக்டிங் மார்க்கெட் ஸ்டில் கீழே வந்து லிக்விடிட்டி ஹண்ட்லாம் பண்ணிட்டு போய் இந்த பை சைட் லிக்விடிட்டியை எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ பை சைட் லிக்விடிட்டி எடுக்கும்போது ஆப்வியஸாக மேலே இருக்கிற பிளாக் இன்டியூஸ்மெண்ட் பிளாக் ஆர்எல்ஸ் இன்னும் சப்ளை கூட போயிட்டு மார்க்கெட் வரலாம். ஸோ இன்னைக்கு இப்படி தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆச்சு. ஸோ இதில் ஃபியூச்சரிஸ்டிக்காக நம்ம என்ன பிளான் பார்க்கணுன்றப்போ சேம் பிளான் தான். நம்ம எப்பயும் சொல்கிறது தான். மேலே இன்கேஸ் பிடிசிக்கு மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா மேலே சப்ளையில் போயிட்டு ஷார்ட் ஆகலாம். ஆர்எல்ஸ் கீழே வருது அப்படி இருக்கும்போது லிக்விடிட்டி ஸ்வீப்லாம் நடந்துட்டு மார்க்கெட் வந்து மேலே போகலாம். அண்ட் ஐம் எக்ஸ்பெக்டிங் கண்டிப்பாக மார்க்கெட்டில் வந்து ஒரு ஷார்ட் இருக்குது. இங்கே இவ்வளோ பெரிய வாய்டு வந்து இருக்குது. மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரலாக போகணுன்னா பேலன்ஸ்டாக இருக்கணும். எப்போவுமே பேலன்ஸ்டாக தான் மார்க்கெட்டால் வந்து போகும். அதுதான் பேசிக்கான ஒரு விஷயம். ஸோ இங்கே இவ்வளோ பெரிய ஒரு கேப் இருக்குது. ஸோ இந்த கேப்பையும் மார்க்கெட் வந்து ஃபில் பண்ணியே ஆகணும்.
ஸோ ஐம் எக்ஸ்பெக்டிங் ஒரு ஷார்ட் வந்து மார்க்கெட்டில் இன்னும் இருக்குது. அதுக்கு ரீசன் இல்லை, அது வந்து இங்கே ஏதாச்சும் ஒரு சப்ளையில் போயிட்டு ட்ரிகர் ஆகுறதுக்கும் அந்த ஷார்ட் ட்ரிகர் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இன்கேஸ் ஏதாச்சும் என்னோட பிளானில் வந்து மாறுது அப்படின்னா ஆப்வியஸாக நான் டெய்லி போடுற வீடியோஸில் வந்து நான் சொல்கிறேன். ஸோ கீப் வாட்சிங். இன்கேஸ் நான் போடுறதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை டெக்னிக்கல் அனாலிசிஸில் ஏதாச்சும் நீங்கள் வேறு மாதிரி பார்க்குறீங்க மார்க்கெட், அவங்களோட வியூஸ் வேறு மாதிரி இருக்குது, இல்லை நான் சொல்கிறது புரியல அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஆர் எல்ஸ் இன்ஸ்டா ஆர் டிஸ்கார்ட் எதில் வேணாலும் மெசேஜ் பண்ணுங்கள். ஐ வில் ரிப்ளை.